ஏர் ப்ரீ ஹீட்டர். நமக்கு பாய்லர் ஃபர்னஸில் ஃபியூல் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம கோல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோல் வந்து நமக்கு அதிகமாக எஃபிஷியன்சி கொடுக்கணும். இன்னும் நல்லா ஃபயர் ஆகணும்னா நம்ம அதில் வந்து ஏர் வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதே ஏர் வந்து ஹீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகும். ஸோ பாய்லரோட எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏர் வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஏரை ஹீட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் ஏர் ப்ரீ ஹீட்டர். ஸோ அது எந்த மாதிரி நம்ம வந்து அதை ஹீட் பண்ணுறோன்னா, நமக்கு பாய்லர் ஃபர்னஸ்லேருந்து தேவையில்லாத ஃப்ளூ கேஸ்லாம் வெளியே வரும். ஃப்ளூ கேஸ்னால் ஒன்றும் இல்லை, தேவையில்லாத புகை தான் வந்து நம்ம ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது அட்மாஸ்பியருக்கு தான் விடுவோம். ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியருக்கு விடும் முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணி ஏரை வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வந்து சின்ன சின்ன குழாயெலாம் இருக்கும். அந்த குழாய்க்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளூ கேஸ் வந்து இன்லெட்லேருந்து உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே அந்த குழாய்க்குள்ளே அந்த ஃப்ளூ கேஸ்லாம் விட்டுரும். ஸோ ஃப்ளூ கேஸ் விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏரை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ ஏரை ஹீட் பண்ண வேண்டிய ஏரை அட்மாஸ்பியர்லேருந்து ஸ்டக் பண்ணி உள்ளே இழுக்கலாம். ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து ஸ்டக் பண்ணி உள்ளே இழுக்கிறோம். உள்ளே இழுத்து இந்த குழாயில் வந்து சின்ன சின்ன குழாயில் ஃப்ளூ கேஸ் வரக்கூடிய குழாயில் வந்து டச் ஆகிற மாதிரி விட்டுரும். ஸோ வரக்கூடிய கேஸ் வந்து அப்படி போகுது, மூவ் ஆகி போகுது. இப்போ நமக்கு வரக்கூடிய கேஸ் எல்லா குழாயிலுமே டச் ஆகணும். ஸோ எல்லா குழாயிலும் டச் ஆகும்போது தான் நமக்கு ஏரோட ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, பஃபல்ஸ்னு ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பஃபல்ஸ் வந்து குழாய்க்கு இடையே வந்து நம்ம வந்து பிட்வீனாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சுன்னா, ஸோ ஏர் வந்து எல்லா இடத்துலையும் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து செட்டப் பண்ணிடலாம். அதே நேரத்தில் அந்த பஃபல்ஸ் வந்து 2 குழாய்க்கு இடையில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கனால அந்த குழாய் சிஸ்டம் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த குழாயில் வரக்கூடிய ஃப்ளூ கேஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு புகை தான். ஸோ வந்து அதில் வந்து சூடு உருவாகும். சூடுனா என்னென்னா புகை உருவாகும். அந்த கறியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூட் ஹோப்பர்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ சூட் ஹோப்பரில் கறியை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். மற்றபடி தேவையில்லாத நமக்கு வந்து ஃப்ளூ கேஸ்லாம் பார்த்திங்கன்னா சிம்னிக்கு வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஹீட் ஆகக்கூடிய ஏர்லாம் அப்படியே மேலே வந்து ஹீட்டட் ஏர்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு வந்து அவுட்லெட் இருக்குது. அது மூலமாக அப்படியே ஃபர்னஸுக்கு நம்ம வந்து அதை வந்து கொண்டு போகணும்.